ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி மாம்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஐக்கியா. இந்த ஐக்கியா வந்து சார்லட்டில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு 2 hours drive எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அங்கே தான் போனோம். அண்ட் காலையில் வந்து ஒரு 8 o'clock மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ 9 o'clock இங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் மெயினாக வந்து கிச்சன் அண்ட் கிட்ஸ் செக்ஷன் தான் எனக்கு கவர் பண்ணணுன்னு பார்த்தோம். பிகாஸ் கிச்சனில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் ஐக்கியாவில். அது குட்டி குட்டியாக நிக்நாக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ் செக்ஷனும் அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஸோ கிட்ஸ் செக்ஷன் தான் போகணும். அண்ட் லாட்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் ஐக்கியா வந்து இட்ஸ் மை ஃபேவரட் ஸ்டோர். என்னோடய வீட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் ஐக்கியாவில் இருக்குது. ஸோ அதனால் பட் எப்போ போனாலும் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஐக்கியா பார்த்த உடனே. அண்ட் நிறைய இந்த தடவை வந்து சேல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ குட் டீல். சிலதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிது. 50%, 70% ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு. அண்டு $5 கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கிட்ஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய அது மாதிரி அந்த பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் அண்ட் இந்த மாதிரி டூடல் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஈசல் போர்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு கலரிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து ஒரு 3 piece ஒரு கேன்வாஸ் செட் மாதிரி. பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி கேன்வாஸ். அது ஒரு தின் கார்ட்போர்டில் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் 99 cents தான். ஸோ ஐ தாட் ஓகே, என்னோடய பெரிய பையனுக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதை வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு ட்ராவல் செட் மாதிரி. நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ரைட்டிங் பேட் மாதிரி வச்சுக்கலாம். உள்ளே வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு 3 piece கண்டெய்னர் கூட $3.99. அண்ட் இதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ் தான். அண்ட் இந்த மாதிரி நிறைய டேபிள் அண்ட் சேர்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிச்சன் செட் தான். பட் செராமிக்கில் இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து சாஃப்ட் டாய்ஸில் வச்சு ஒரு வெஜிடபிள் செட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட். கிச்சன் அந்த குட்டீஸ்க்காக அந்த கிச்சன் செட்டோட விளையாடுறதுக்காக அதை வச்சுருந்தாங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃபெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெல்ட் டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது வந்து ஒரு சாண்ட் பீச் ப்ளே மாதிரி. ஸோ இப்போ சம்மர் வர்றதுனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அண்ட் நிறைய பீச் டால்ஸ், அதுக்கப்புறம் வந்து பீச் பேக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃப்ளோர் மேட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் சிலதெல்லாம் நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கார்பெட் மட்டும்தான் வந்து $9 இருந்துச்சு. மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி 23 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வெரைட்டி ஆஃப் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ். இது வந்து கொஞ்சம் ஐ திங்க் இட் வாஸ் அந்த லைன் வந்து ஐ திங்க் இட் வாஸ் $20 சம்திங். அண்ட் இந்த பேண்டா வந்து $5. அண்ட் இந்த மாதிரி பியர் அண்ட் ஆக்டோபஸ், வேல் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சாஃப்ட் டாய்ஸ் இதுதான். இந்த ஆக்டோபஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் வாங்கலை பிகாஸ் லிட்ரலி ஐ எம் ஃபெட் அப் வித் சாஃப்ட் டாய்ஸ். ஏன்னா அது மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் செலக்டடாக தான் வாங்குவேன். அதனால் அதை வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. என்கிட்ட பிளேட்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் இருக்குது. பட் நான் கப் வாங்கினதே இல்லை. ஸோ இந்த தடவை நான் கப்பும் வாங்கிட்டேன். செம்ம குவாலிட்டி இது. டிஷ் வாஷர் சேஃப் அண்ட் அவன் சேஃப். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இது கிட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி 1 year ப்ளஸ் கிட்ஸுக்கு வந்து நிறைய வுடன் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு புப்பெட் ஸ்டைல் தான், ஃபிங்கர் புப்பெட்ஸ். ஸோ இது நீங்கள் கையில் மாட்டிக்கிட்டு கூட அது விளையாட வைக்கலாம். அந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கு கிஃப்டிங் பர்பஸ் நல்லாயிருக்கும் சின்ஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் கிளாத். அண்ட் இது வந்து அகெயின் பேபி செக்ஷன்ஸில் ஸ்பூன்ஸ் அண்ட் ஃபோர்க் அந்த ஒரு செட் இருந்துச்சு. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அதே மாதிரி சக்ஷன் வச்ச கப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ யாராவது நம்ம வந்து பேபி வந்து ஃபீட் பண்ணுறோன்னா அது கப்பு தட்டி விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சக்ஷன் வச்ச கப் யூஸ் பண்ணோன்னா அது தட்டி விடாமல் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டேபிள் மேட்ஸ். ஸோ இதுதான் அது சக்ஷன் வச்சதுனால அது மூவ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி பிப்ஸும் இருந்துச்சு. அது ரெண்டும் செட்டாக கிடச்சிது அது. அண்ட் இது வந்து டேபிள் மேட்ஸு. அண்ட் இந்த ஸ்டெப் ஸ்டூல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி இது ரொம்ப மூவிங் ப்ராடக்ட். அண்ட் இதுவும் வந்து ஒரு காட்டன், இது காட்டன் கிடையாது, ஐம் சாரி, இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் சிந்தட்டிக் நினைக்கிறேன்.
பட் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் டிஸ்ப்ளே ஆச்சு. ஸோ ஐ திங்க் கிச்சன் செக்ஷன் வரப்போகுது. இது வந்து அவனில் வந்து நீங்கள் இன்கேஸ் எதாவது ஃபுட் வைக்கிறீங்கன்னா அது ஸ்ப்ளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மேலே அது கவர் பண்ணி வச்சிடலாம். அண்ட் தென் டவல்ஸ் அண்ட் தென் செராமிக் குட்டி குட்டி பவுல்ஸ் அண்ட் இந்த 3 பீஸ் கண்டெய்னர் செட் கூட நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி மக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொலாண்டர் அதெல்லாம் கூட இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக கிச்சன் ஐட்டம் செக்ஷனுக்கு போகணும், அங்கே தான் நிறைய இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு க்யூட்டான கட்டிங் போர்டு. இது வந்து $2.49 இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது. அது வந்து குட்டி குட்டி, ஆனால் ஒன்லி ட்ராபேக் இட்ஸ் பிளாஸ்டிக். ஸோ அதனால் நான் வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து வந்த உடனே இந்த மாதிரி நிக்னாக் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆப்பிள் கட்டர். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கட்டர்ஸ் ஷேப்ஸ் இருக்குது. இது செட்டாக 4 கிடச்சிது. அண்ட் மாதிரி ஃபனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கோஸ்டர்ஸ் மாதிரி. டீ கப்ஸ் வந்து டேபிளில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோஸ்டர் மேலே வைக்கலாம். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அண்ட் தென் கேண்டில்ஸ், சென்டட் கேண்டில்ஸ். அண்ட் தென் ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட், இப்போ நிறைய பேர் இது வாங்குகிறாங்க. இது வந்து ஒரு லிக்விட் டிஸ்பென்சர். இது வந்து சிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் கிளாஸ். அண்ட் தென் மைக்ரோஃபைபர் கிளாத் அண்ட் தென் லெமன் ஸ்குவீசர். அண்ட் தென் இது வந்து ஒரு பேம்பூ ப்ராடக்ட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அண்ட் இது வந்து நம்ம மேபி டேபிள் டாப்பில் இல்லை கவுண்டர் டாப்பில் வந்து டெக்கரேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது தான் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெயினர் தான், பட் இப்போ நம்ம க்ராசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா இதில் வந்து இது வந்து ஃபனல் போட்டு அதுக்கப்புறம் வந்து போடலாம். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கிரேட்டர். அண்ட் தென் கொலாண்டர். இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் கொலாண்டர்ஸ் இருந்துச்சு. எந்த சைஸில் வேணும், எந்த ஐ மீன் ஒரு சைஸில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. பட் எனக்கு பர்சனலாக இது பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டிலோட 2 சைடுமே ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து சிங்க் ஸ்ட்ரெயினர்ஸ், அப்புறம் வந்து அந்த டிஷ் ட்ரே அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து மேபி அந்த சிங்க்குக்கு ஐ மீன் அந்த டிஷ் ட்ரே வைக்கும்போது அது கீழே ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ட்ரே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 3 பீஸ் கிரேட்டர் செட் தான். கீழே வந்து கண்டெய்னர் இருக்கும், மேலே வந்து 3 ஷேப்ஸ் ஆஃப் கிரேட்டர்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி பெருசு ஒன்று, அப்புறம் வந்து குட்டியாக ஒன்று, அந்த மாதிரி 3 சைஸில் இருக்கும். அண்ட் கீழே நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஆப்பிள் கட்டர். அண்ட் அதிலே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ். இது வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல். பேக்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பேன். ஆக்சுவலி இது வந்து 2 பேன் ஆனால் ஒரே ஹேண்டில் தான். என்னோடய ஃப்ரெண்டும் நானும் வந்து பேசிகிட்டு இருந்தோம், என்ன ஒரு கஞ்சத்தனம், இதுக்கு வந்து 2 ஹேண்டிலே கொடுத்துருக்கலாமே, இது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அதை கழட்டிட்டு மறுபடியும் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறைய நான்ஸ்டிக் பேன்ஸு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்ஸ் கூட இருந்துச்சு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்ஸ் வாஸ் $12. இட் வாஸ் ஒர்த் தான். அண்டு நிறைய அந்த ஹார்ட் அயனைஸ்ட் பேன்ஸ், நான்ஸ்டிக் பேன்ஸ், அப்புறம் இந்த மில்க் பாட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் லெட்டோடு இருந்துச்சு. அண்ட் நான் வாங்கலான்னு பார்த்தேன், பட் ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் நான் ஆக்சுவலி பேன் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டாஸ் பண்ணி பெரிய சைஸ்லேயும் வேணும், ப்ளஸ் அது வந்து லைட் வெயிட்டாகவும் வேணும். ஸோ இது 2 தான் வந்து நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து பார்த்துட்டு இருந்தேன், வெயிலில் பார்க்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ள நான்ஸ்டிக். அண்ட் நான்ஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஈவன் தோ இட்ஸ் ஈஸி ஃபார் குக்கிங், பட் நாட் ஹெல்த்தி. அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பேக்கிங் செக்ஷன் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன், பிகாஸ் இது ரொம்ப டீப்பாக போகல. அண்ட் நிறைய குட்டி குட்டி ஸ்பேச்சுலாஸ், அப்புறம் வந்து மெஷரிங் ஸ்பூன்ஸு, மெஷரிங் கப்ஸ், அதுக்கப்புறம் வந்து மஃபின் ட்ரேஸ், சிலிக்கான், மெட்டல், நான்ஸ்டிக் எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஏப்ரன் அண்ட் அவன் மிட்டன்ஸ் அண்ட் க்ளவுஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இது வந்து லெட்டோடு இருந்துச்சு. இது வந்து நீங்கள் அவனில் போடலாம். ஐ திங்க் இது சிலிக்கான் லெட் தான். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் டிஷ். அண்ட் தென் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்டெய்னர் தான். இது பேண்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சூப்பர் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு 5 செட் பவுல், பிளாஸ்டிக் பவுல் பீசஸ் வித் லெட். ஸோ இது வந்து $14. இது ஒர்த்து தான்.
அண்ட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஐ திங்க் இட்ஸ் செட் ஆஃப் 3. இதில் வந்து அவங்க வந்து தனியாக லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக லிட்டு வாங்கிட்டு அது கிளாஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் செட்டாக கூட வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய பவுல்ஸ், மிக்சிங் பவுல்ஸ், அதுக்கப்புறம் டீ பாட்ஸ் அண்ட் டீ கப்ஸ். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் நான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கப் கேக் ஹோல்டர் அண்ட் கேக் ஹோல்டர். பட் நம்ம இது வந்து ஐ திங்க் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேம்பூ செக்ஷன், இது வந்து பேம்பூ பவுல். இது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ். அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் வெரைட்டிஸில் கிடச்சிது இந்த தடவை. அண்ட் நிறைய பேம்பூ ஸ்டஃப்ஸ் மட்டும் அதுக்குன்னு ஒரு செக்ஷன் வந்து செப்ரேட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து செராமிக் பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் தான். உங்களோட க்ராக்கரி நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சர்விங் டிஷ்ஷஸ், சர்விங் பிளேட்ஸ், பவுல்ஸ், அப்புறம் மக்ஸ் அண்ட் பாஸ்தா பவுல்ஸ், அதுக்கப்புறம் ஈவன் சர்விங் பிளாட்டர்ஸ் கூட நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து கலர் பேஸாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் சூஸ் பண்ணுறதுக்கு கூட. அண்ட் பேபி பிங்க் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து செட் ஆஃப் 4 பிளேட்ஸ் ஃபார் $12.99. பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி இது பாஸ்தாக்காக கூட யூஸ் பண்ணலாம், இன் ஸ்மால் ப்ரொப்போர்ஷன் சர்வ் பண்ணுன்னா. அண்ட் மஸ்டர்ட் கலரில், அப்புறம் வந்து ஒயிட், ஹாஃப் ஒயிட் மாதிரி இருந்துச்சு இது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து இந்த மக்கோடது மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு, மற்ற டிசைன்ஸ் பிடிக்கல. ஸோ அதனால வச்சுட்டு வந்துட்டேன். பட் யா ஓகே, இட் வாஸ் லைக் இதுவும் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஓகேவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டீ செக்ஷன் இருந்துச்சு. ஸோ வெறும் டீ கப்ஸ் மட்டும்தான். அண்ட் இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் ஃபார் $2.99 அண்ட் 6 பீசஸ் கிடைக்குது. ஸோ இது மஸ்ட் பை. அண்ட் அகெயின் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கோஸ்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பேம்பூ. அண்ட் அவங்களது ஒரு மெட்டீரியல் இருக்கும், ஐ திங்க் இட்ஸ் ரப்பர் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். அதுவும் வந்து குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அண்ட் இது வந்து வாங்கலான்னு பார்த்தேன், பட் இட்ஸ் நாட் ஆஃப் சிலிகான். ஐ வாண்டட் சிலிகான் மோல்ட். ஸோ அது வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கேயும் வந்து நிறையா கிளாஸ் கப்ஸ் இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு பேம்பூ கோஸ்டர் தான். இதில் வந்து அந்த மேலே மட்டும் கொஞ்சம் டிசைன் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் தட்ஸ் இட், ஐ கேம் அவுட் ஆஃப் த செக்ஷன். இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பெட்டிங் செக்ஷன் போயிட்டோம். ஸோ இங்கே வந்து ஃப்ளாஷ் சேல் நான் சொன்னேன் இல்லையா, இட் வாஸ் $59க்கு $15 தான் கிடச்சிது. பட் திஸ் இஸ் டூவெட் கவர் அண்ட் பில்லோ கேஸ். பட் நீங்கள் அங்கே நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. பட் இது ரெண்டு இந்த மாதிரி இந்த ப்ளூவும் இன்னொரு கலர் மட்டும்தான் வந்து ஆஃபரில் இருந்துச்சு, மற்றதெல்லாம் இல்லை. அண்ட் இந்த பெட்டிங் செட்ஸ் வந்து ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த கலர்ஸ், சம்மர் கலர்ஸ் இதெல்லாம். அண்ட் ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் சீயிங் இந்த மாதிரி வேறு எதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பட் 2 தான் கிடச்சிது எனக்கு, இதுவும் அண்ட் இன்னொன்று தான் வந்து அவங்க ஆஃபரில் போட்டிருந்தாங்க. பட் இட்ஸ் அ குட் டீல். அண்ட் ஐ கெஸ் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மெமோரியல் டேனால தான் நிறைய சேல் வந்து போயிட்டு இருந்துச்சு. சேலில் வந்து இவ்வளோ ட்ராப் ஆகி கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் நான் இந்த அளவுக்கு நான் சேல் ஐக்கியாவில் பார்த்ததே இல்லை. ஸோ இட் வாஸ் அ குட் டீல். அண்ட் நான் வந்து ஃபிட்டட் ஷீட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஃபார் ட்வின் சைஸ் பெட். பட் அது வந்து எல்லாம் சாலிட் கலர்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏதாவது வந்து பிரிண்டடாக இருக்கணும்னு நினச்சேன், பட் அது கிடைக்கல. ஃபிட்டடில் வந்து ஃபுல்லாக சாலிட் கலர்ஸ், அதாவது ஒயிட், பிளெயின் ஒயிட், பிளெயின் ப்ரௌன், பிளெயின் எல்லோ, மஸ்டர்ட் அந்த மாதிரி தான் கிடச்சிது. பட் குவாலிட்டி வைஸ் அங்கே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து பாத்ரூம் எசென்ஷியல்ஸ். பட் நான் ரொம்ப டீப்பாக போகல, இது மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த வாஷ் கிளாத் அண்ட் இந்த ஸ்லிப்பரோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்தேன். அண்டு இது வந்து ஒரு எஸ்ஓ, ஐ திங்க் நான் வந்து எஸ் ஆர் எம் சைஸ் தான் என்னோடய ஷூ சைஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி லிக்விட் டிஸ்பென்சர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரஷ் ஹோல்டர்ஸ், இந்த ட்ராலி. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் விட்டுட்டு வந்தேன். அண்ட்
அண்ட் அதுக்கப்புறம் நிறைய குஷன் கவர்ஸ் வந்து சேலில் போட்டிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி வந்து சில இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு. பட் ஒரு உல்லன் மெட்டீரியல் மாதிரி. பட் அது கிடைக்கவே இல்லை. அங்கே தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அந்த வெரைட்டி எங்கே இருக்குது அப்படின்னு. பட் சுத்தமாகவே கிடைக்கல. அது ஐ திங்க் that was the last piece left I guess. So I couldn't find that cushion cover. So ultimately நான் வேறு ஒரு பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். But okay, that was also in a good deal. அண்ட் இந்த குஷன் பில்லோஸும் நல்லா டீலில் இருந்துச்சு. ஐ திங்க் இட் வாஸ் ஃபார் $5. அண்ட் இது மாதிரி சேர் குஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஃபா த்ரோஸ் அதுவும் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹேங்கர் தான். இது வந்து நீங்கள் அப்படியே வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டவல் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த செக்ஷன் தான் நான் பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இட் வாஸ் பேம்பூ. இட் வாஸ் லைக் அ ட்ரீட் டு த ஐஸ். இது நான் குடுகுடுன்னு ஓடிப்போய் நான் இது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தேன் எவ்வளோ ரேட் அப்படின்னு. ஏன்னா பசங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேவர் லிட்டலி அம்மா போதும் வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஷாப்பிங் பண்ண முடியல. அதனால் டக்கு டக்குன்னு போயிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ். ரொம்ப ரொம்ப நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும். சைஸ், வெரைட்டி, கலர்ஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து லைட்டிங் செக்ஷன். இந்த மஷ்ரூம் லைட்டிங் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இங்கே எவ்வளோ எதுவுமே பெருசாக வாங்கலை. அண்ட் அதுக்கப்புறம் பிளான்ஸ் செக்ஷன், மை மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். பட் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. டக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். மான்ஸ்டராஸ் வேறு ஓகே கண்டிஷன் தான். அண்ட் மணி பிளான்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐ திங்க் இந்த வெரைட்டி நான் பார்க்கல. பட் தேர் வர் லாட் ஆஃப் அரேக்கா பாம் ட்ரீஸ் அண்ட் வாட்டரிங் கேன்ஸ். அப்புறம் வந்து இந்த மெட்டல் கேன்ஸ்லாம் வந்து இட்ஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஐக்கியா. அவ்வளோதான் முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம். ஸோ அகெயின் பில்லிங் செக்ஷன்லேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து நான் விட்டு வைக்கல. என்னெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேன் ஓப்பனர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் அண்ட் தென் இந்த பேக்கெட் கிளிப்ஸு அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. சென்டட் கேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக பில் போட்டுட்டு வி வென்ட் டு த ஃபுட் கோர்ட். ஸோ அங்கே போனீங்கன்னா ஒரே செம்ம க்யூ. ஆல்ரெடி பசியில் இருக்கும். பட் சூப்பர் க்ரௌட் இட் வாஸ். ஆனால் வேறு வழி இல்லை, அந்த க்யூவில் தான் நின்று போய் வாங்கணும். ஸோ வி வர் ஜஸ்ட் சீயிங் என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. என்ன தான் ப்ரௌனி வந்து வீட்டில் செஞ்சாலும் கடையில் போய் அந்த ப்ரௌனி பார்த்தாலே வந்து டெம்ட் ஆகிடுது வாங்கணும் அப்படின்னு. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினோம். ஃபிஷ், மேஷ்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் பீஸ், மேக் அண்ட் சீஸ், ப்ரௌனி அண்ட் சிக்கன் டெண்டர்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆக்சுவலி அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்திருக்கு. நாங்கள் அதை ரியலைஸ் பண்ணாமல் இன்னொரு பிளேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ and thanks a lot for watching with lot of patience till the end. See you all soon in another interesting video. Until then, take care. Bye.